ஹாய் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று என்ன ஆட்டாங்க சே. அதாவது என்னதான் டெக்னாலஜிகள் வளர்ந்தாலும் அந்த தலைவன் தோனி அடித்த இந்த ரெண்டு பவுண்ட்ரியை அந்த கேமராக்களே கேப்சர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஸ்பீடு கிழிச்சிக்கிட்டு போணுச்சு இந்த ரெண்டு பவுண்ட்ரி. கவர் திசையில் வேற லெவல் ஆட்டங்க. குறிப்பாக நம்ம தலை தோனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டம் அப்படிங்கிறது நேற்று வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சை தோற்றுருந்தாலுமே எதிரணிகளை இது கலங்க வச்சிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இந்த அடி 16 பாலில் 37 ரன். இது வந்து வருங்கூடிய மேட்ச். இது வந்து லீக் ஸ்டேஜ் தான். இன்னும் உள்ள தலைவன் இருக்காண்டா அப்படிங்கிற ஒரு பயத்தை கொண்டு வரணும் எல்லா டீமுக்குமே அப்படிங்கிறது தான் நேற்று ஒரு ஆட்டம் காமிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் தோனியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஸ்ட்ரைக் அண்ட் மிட் விக்கெட் திசையில் ரொம்பவே ஸ்ட்ராங்கு அப்படியும். ஆனால் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கவர் திசையில் வேறு லெவலில் அந்த கடைசி ஓவரில் ஆண்ட்ரிக் நோக்கியா வீசி அந்த 19ஆவது ஓவரில் 2 6 அடித்தார் மனுஷன். உண்மையாகவே அந்த ஒய்டியாக்காரை சூப்பராகவே ஹேண்டில் பண்ணார் நேற்று. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜடேஜாவும் சிவம் துபையும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அந்த ஒய்டியாக்காரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் தலைவன் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் மேட்ச்சு ஜெயிச்சு கொடுத்துருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அந்த ஒய்டியாக்காரை ஹேண்டில் பண்ணார். ஏன்னா இதுக்காகவே தனியாக பயிற்சி எடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராகவே ஆடினாருன்னு சொல்லணும். ரசிகர்கள் ரொம்ப ஹாப்பி. நேற்று பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்டு மாதிரியே இருந்துச்சு. சென்னை சேப்பாக்கு மாதிரியே இருந்துச்சு. வைசாக் ஃபுல்லாக எல்லோ தான். தலைவன் உள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா 128 டிபி வந்து அந்த சத்தம் நாய்ஸ் இருந்திருக்குது நேற்று கிரவுண்டில். அது மட்டும் இல்லாமல் மொத்த கிரவுண்டுமே ஹாப்பி. நேற்று என்ன மேட்ச்சு தோற்றாலும் ரசிகர்களை ஹாப்பி பண்ணார். அது தெரியாமல் அது ஒரு அதாவது உலகத்திலே ஒரு டீம் தோக்க போகிற நேரத்துக்கு சந்தோஷமாக இருந்தது நம்ம டீமாக தான் இருந்திருக்கும். அந்தளவுக்கு தோனி அந்த அடையாளமே ரசிகர்களுக்கு மனசில் இல்லாத அளவுக்கு ஹாப்பி பண்ணிட்டார். ரொம்ப ஹாப்பி. விண்டேஜ் தோனியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அனைத்து அணிகளுக்குமே ஒரு பயத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிற எந்த சந்தேகமே இல்லை. ஏஜ் ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கிறத நேற்று வந்து ப்ரூவ் பண்ணார் தலைவனுக்கு 42 ஏஜ் மாதிரியா இருக்குது. வயசு ஆகத்தாண்டா தேக்கு மரத்துக்கு பழம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் தலைவனுடைய ஆட்டம் இருந்துச்சு. தலைவன் தான். இது தலைவனோட ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மற்றும் ஒரு வீடியோ தொகுப்பில் சந்திப்போம். நன்றி.